ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு தொக்கு இல்லை துவையல் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு அதுதான் மெனுவே, எனது மெயின் டிஷ்ஷே அதுதான். ஒயிட் ரைஸ் போட்டு அதை ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது வரும்பாரு ஒரு சொர்க்கம். அப்படி தாங்க இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ட்னா கதம்பமாக போட்டிருக்கேன். கமகமன்னு கதம்ப கருப்புளுந்து துவையல் இதுக்கு பேர். சூப்பராக இருக்கும். நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்கிறேன், நீங்களும் அதை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, பீர்க்கங்காயில் இருக்கிற தோல், மேல் தோல் எடுத்து வச்சுருந்தேன். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 15லேருந்து 20 கிராம் இஞ்சி, அதே மாதிரி 20 கிராம் தேங்காய். இதெல்லாமே சேர்ந்து தான் இந்த துவையல் உருவாயிருக்கு. நல்லெண்ணெய் கண்டிப்பாக ஊற்றுங்க. நான் கூட கொஞ்சம் கடலெண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன். பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ கருப்புளுந்தும் வரமிளகாயும் நம்ம போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கருப்புளுந்து தீஞ்சு போயிட போது, தீயாமல் பொறுமையாக பார்த்து வறுக்கணும். உளுந்தோட வாசம் வரும். நல்லா வரும்போதே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதை வறுத்து எடுத்துக்கோங்க. விட்டோம்னா தீஞ்சு போயிடும். ஏன்னா தீயறதே தெரியாது மேலே கருப்பு இருக்கிறதால. இதுக்கப்புறம் வறுபட்ட உடனே இஞ்சி, தேங்காய் இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு வதக்கலாம். இதுக்கு வேணுன்றவங்க வரமிளகா, பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வரமிளகாவும் வேண்டாம், பூண்டும் போடலை, எனக்கு தேவைப்படலை. இந்த கொத்தமல்லி, பீர்க்கங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, புதினாலாம், அதெல்லாம் அலசி வச்சதை போட்டு கிண்டி நல்லா கிண்டுங்க. இந்த டைமில் வேணால் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இப்போவே ஆட் பண்ணிட்டா எல்லாம் ஒன்று சேர கலந்துடும். அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் புளி கண்டிப்பாக போடணும். அப்போ தான் புளிப்பு, காரம், உப்போட சூப்பரான ஒரு துவையல் காரசாரமாக நல்லா கதம்பமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பீர்க்கங்காய் தோல் போட்டோங்கிறதே தெரியாது. புதினா தான் இது எதனோடதுன்னே தெரியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான கதம்ப துவையல் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின உடனே ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினோடனே கொரகொரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. எப்போவுமே துவையல் அரைக்கும்போது கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் கடலெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தாளிப்புல கடுகு, உளுந்து, ஒரு வரமிளகா இதை வரைக்கும் போட்டு நல்லா தாளிப்பு ரெடி பண்ணிட்டு, இதில் டைரெக்டாக பெருங்காயப்பொடி போடாதீங்க. எண்ணெய் சூடாக இருக்கும்போது அதனோட வாசமே மாறிடும். அதனால் அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பெருங்காயத்தூள் போடுங்க. அந்த வாசனை சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான் இதில். இதையெல்லாம் நோட் பண்ணி வச்சு நீங்கள் செய்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த சட்னி, இந்த மூணுமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கதம்ப சட்னி கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டாங்க. இதில் பீர்க்கங்காய் தோல் தாங்க ஹைலைட்டு. அந்த பீர்க்கங்காயோட தோலோட அந்த டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு அப்படி தாங்க இருக்கும் இந்த தொக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடாது, நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இதை நல்லா கிண்டி கிண்டி எடுத்து நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கூட ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் கொஞ்சம் பார்த்துட்டே ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு தப்பும் கிடையாது. எல்லோரும் வீட்டில் செய்யறது தான். அதனால் நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சுண்டி எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா? இந்த எண்ணெய் பிரிஞ்சு கீழே ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வச்சுருந்தீங்கனாலும் இது கெடவே கெடாது. கெட்டு போகிற ஐட்டமும் இல்லை. இது அவ்வளோ நல்லாயிருக்கும். 1 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு வைக்க மாட்டோம், சாப்பிட்டுடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதனை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை. இதே மாதிரி அடுத்தது ஒரு தொக்கு வெரைட்டியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.